வணக்கம். சூரியனின் தோஷத்தை குறைத்து யோகமாக மாற்றுவதற்கு உள்ள வழிமுறையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தீய கிரகங்களோட சேர்ந்து இருக்கலாம், தீய கிரகங்களோட பார்வையில் இருக்கலாம். இந்த மாதிரி பல விதிகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சூரியனால கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு தாமதமாக கிடைக்குது, அதுக்கு போனாலே பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக தலையிடக்கூடாது. இல்லைன்னா அதை விட்டு வெளியில வந்துடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியனால வரக்கூடிய தோஷம் நீங்கி யோகமா மாறும். ஏன்னா வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் செய்வதை விட நீங்களே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தோஷம் வேலை செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது யோகமாக தான் மாறும் அப்படிங்கிறது தான் விதி. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனோட காரத்துவங்கள் எல்லாத்தையும் இருக்கிறத முடிஞ்ச வரை தவிர்க்கணும். முழுசா நீங்க தவிர்க்க சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கத்தை தவிர்க்கங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்க அரசாங்கத்தை முழுமையாவே தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல நீங்க அங்க போய் சேர்ந்துதான் ஆகணும். எல்லாத்துக்குமே போறதை விட ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் போகலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஆளை வச்சு அதுக்கு நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது கண்டிப்பாக அனுபவத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு தோஷத்துல பாதிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா அதுலதான் கொண்ட இழுத்து கொண்ட விடும். ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த வேலையில தான் உங்களை கொண்ட இழுத்து வச்சு அதன் வழியாகவே உங்களை போட்டு படுத்தி எடுத்துரும். அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாடிக்கையாளர்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க அதை கடைபிடிச்சு நல்ல ஒரு பலனை எடுப்பாங்க. இல்லைன்னா சிக்கல்ல போய் மாட்டாம இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த சூரியனோட காரத்துவங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, தந்தை. இப்போ உங்களுக்கு சூரியன் கெட்டது அப்படின்னா உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் ஆகவே ஆகாது. இது இள வயசுல சூரிய தசை நடந்தது அப்படின்னா உங்க தந்தையை எடுக்கிறதுக்கு தான் வழி பண்ணும். உங்களோட தந்தை வழி உறவினர்கள் இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு பகையாளியா மாறிடுவாங்க. அதாவது உங்களுடைய பங்காளிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே பகையாளியா மாறிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தந்தைகிட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வச்சுக்க கூடாது, அவங்களோட கோபமா பேசக்கூடாது. அந்த மாதிரி இல்ல தந்தை வழி உறவினர்கள்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பேசுறத தவிர்த்துறது நல்லா இருக்கும். அவங்க ஏதாவது சண்டை சச்சரவுகளுக்கு வந்தா கூட ஒரு அமைதியா போறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்ல பலனை அளிக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது சூரியன். அப்ப அரசாங்க வேலையில உள்ளவர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் இவர்கள் எல்லாருமே உங்களை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுக்கு எதிர்ப்பா மாறுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கும். நீங்க ஒரு ஆபீஸுக்கு போனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வேலையை மட்டும் இழுத்தடிக்கிற மாதிரியான ஒரு இதை செய்வாங்க. அதை நீங்க கோபப்படாம கொஞ்சம் அமைதியா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் அமைதியாவே நீங்க கையாண்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஏன்னா சூரியன் காரத்துவங்கள்ல அவங்க தான் மெயினா இருக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு அவர் அதிபதியா இருக்கார். அப்ப 5ஆம் இடத்துக்கு அதிபதியா அவர் இருக்கும் போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தேடுது. உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்ப பூர்வ புண்ணியத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம். அங்கிருந்து வெளியில இடத்துல இருக்க போறது பண்ணலாம். அதே மாதிரி சிவ வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்றது தவிர்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, சிவ வழிபாட்டை தான் சூரியன் குறிக்கும். சிவ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஆத்ம பலனை அதிகரிக்க. ஆத்மா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க சிவ வழிபாடு வந்துடுறது, சூரியன் வந்துடுறாரு. சிவ வழிபாட்டை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் உஷாரா வச்சுக்கணும். ஏன்னா கண்களை குறிக்கக்கூடியது சூரியன் தான். அதனால என்னன்னா கண்ணை கொஞ்சம் உஷாரா வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா கோட்டைகள்,
பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்பெல்லாம் கோட்டைகள் வந்து இல்லை, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் சூரியனோட காரத்துவங்கள் இருக்கும். அதாவது பெரிய பெரிய அரசாங்க கோட்டைகள், ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரண்மனை மாதிரி எல்லாம் டூரிஸ்ட் விசிட்லாம் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு நல்லதாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறதே வந்து நல்லா இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வந்து செவ்வாய்க்கு காரத்துவங்கள் இருந்தால் கூட இதுவும் அக்னியோட தத்துவத்தில் தான் நிலம் வந்து வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் காரத்துவங்கள் தான் வந்துடுவார். நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். அடுத்தவன் நிலத்தை வந்து ஆட்டைய போடுறது, அடுத்தவன் நிலத்தையில வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறது, இது எல்லாமே சூரியனை பெரிய பாதிக்கப்பட வச்சிடும் உங்களுக்கு. அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் வந்து நீங்க வந்து தவிர்த்துறது நல்லா இருக்கும். நிலத்து மேல ஆசை வைக்காதீங்க. அதுவா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்ப ஒருவருக்கு வந்து நிலத்து மேல ஆசை இல்லாம இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்க இள வயசுல இருந்து நிலத்துல வந்து ஆசை இல்லாம இருந்தா திருமணம் நடக்கும்போது திருமணத்திலேருந்து வர்ற உங்களுடைய துணைவியார் அப்படிங்கிறவங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமா வரும். அவங்களுக்கு நிறைய நிலம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா நீங்க இருந்த இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினால அது உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இருக்கும். ஆண் வாரிசுகளை குறிக்கக்கூடிய கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் வாரிசுகளா வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். வனங்களையும் குறிக்கிறது அதுதான். அதாவது காடு சம்பந்தப்பட்ட இடம், மலை பிரதேசங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட காரத்துவங்கள்ல தான் வரும். இதெல்லாம் ஒரு சிலர் வந்து ராகுவோட காரத்துவங்கள்ல வருது, காட்டுக்கு போறது ராகுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பழைய நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள், வனம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட காரத்துவங்கள்ல வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாலாமிரதம் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதே மாதிரி சூரியனோட காரத்துவங்களான கோதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து தவிர்த்துருங்க. கோதுமையிலேருந்து வரக்கூடிய உணவு வகைகள் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி சிகப்பு துணிகளை வந்து தவிர்க்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திசைகள்ல கிழக்கு பக்கம் போறத வந்து அதிகமா வந்து தவிருங்க. இதெல்லாம் முடியுமா சார் இந்த காலகட்டத்துல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு. சூரியன் ரொம்ப பாதிக்கப்பட்டு உங்களை வந்து படுத்தி எடுக்கும் போது எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து மிக சரியா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தோஷம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு யோகமா வந்து மாறும். நான் வந்து குறுகிய ஒரு காரத்துவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கேன். சூரியனோட பத்தி நிறைய காரத்துவங்கள் இருக்கும். அது எல்லாத்துலயுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக உஷாராக அதை வந்து தவிர்க்க பார்த்தாலே சூரியனோட தோஷம் நீங்கி யோகமா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து மாறும். நன்றி நண்பர்களே.